அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. என் வாழ்க்கையில் என் வீட்டை சீர்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். என் வீடை சரியாக கட்ட முடியலையே, என் குடும்பத்தை சரியாக கட்ட முடியலையே, என் கணவனை திருத்த முடியலையே, என் பிள்ளைகளை திருத்த முடியலையே, என்னுடைய கடன் பிரச்சனை மாறலையே, எனக்கு கர்ப்பப்பிறப்பு இல்லையே, என்னுடைய சரீர சுகம் இல்லையே, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் மற்றவர்கள்கிட்ட போய் புலம்புறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பாருங்கள். நீங்கள் படித்தா தானே தெரியும், படிக்கிறதே இல்லை, வெறும் காதால் கேட்குறது மட்டும்தான். இப்போ பாருங்கள், நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து பைபிள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சீரியல், ஃபிலிம், மொபைல் இதே தான் பார்க்குறாங்களே வழியே ஆண்டவருடைய வேதத்தில் தியானமே பண்ணுறதில்ல. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நான் பைபிள் படிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க. ஆனால் அதில் வந்து நாட்டம் இல்லை. அதே போல் டிவி பாருங்கள், மொபைலை யூஸ் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை, நல்லதுக்காக யூஸ் பண்ணுங்கள். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் உங்களுடைய மனசை பாதிக்கின்ற, உங்களுக்கு குடும்பத்தை பாதிக்கின்ற, உங்கள் உறவை பாதிக்கின்ற, உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற, உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற காரியங்களை நீங்கள் அகற்றி விடுங்க. அதில் இருக்க தான் செய்யும், உலகத்தில் பாவம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்ம வந்து எது நல்லது எது கெட்டது நம்ம பார்த்து செய்கிறோம் இல்லையா. நம்ம நடந்து போகிறோம், இந்த பக்கம் நல்ல நீரூற்றான ஒரு இது இருக்குது, நதி மாதிரி வயல் போடுது, இந்த நடுவில் ஒரு ரோடு இருக்குது, இந்த பக்கம் சேர் இருக்குது. நீங்கள் எங்கே நடந்து போவீங்க? இதில் தானே, ரோட்டில் தானே நடந்து போவீங்க. வயலில் போனாலும் அங்கே இருக்கிறது வந்து பயிர்களெல்லாம் அழிஞ்சு போய்டுன்றதுக்காக நம்ம வயலில் நடக்க மாட்டோம். இந்த பக்கம் சேத்துல போனாலும் நம்ம அசிங்கப்படுவோம், அதனால் நம்ம அங்கே போக மாட்டோம். அதனால் நமக்காக பாதை இருக்குது, அந்த பாதையில் நம்ம போகும்பொழுது நமக்கும் எந்த பாதிப்பு வராது, சேரும் நம்ம மேலே படாது, வயலும் அழிஞ்சு போகாது இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பைபிள் படிங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது அவசியம்தான், உங்களுக்கு மொபைல் தேவை தான், எல்லாருக்கும் மொபைல் இருக்கணும் தான். இந்த காலத்தில் மொபைல் இல்லாமல் யாரும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரேஷன் வாங்கணுன்னா கூட மொபைலில் தான் மெசேஜ் வருது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து மொபைலில் தான் பார்க்குறோம். ஏன்னா இன்டர்நெட்டு உலகமாயிடுச்சு இப்போது. அதனால் மொபைல் இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. நாம் மொபைல் தள்ளி வச்சாலும் இந்த உலகம் வந்து நம்மளுக்கு மொபைலை கொடுத்தே ஆகும், கொண்டாந்து நம்ம கையில் கொடுக்கும். நெட்வொர்க் வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இன்டர்நெட் போட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த உலகத்தில் காரியங்களெல்லாம் அப்படி தான் போயின்னு இருக்குது. அதில் நம்ம போகிறோமே வழியாக அதில் நம்ம மூங்கி போகக்கூடாது, நம்ம வந்து நடந்து போனோம். இப்போ பாருங்கள், பேதுரு வந்து கடலில் வந்து இயேசு கிறிஸ்து நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வந்து பேதுரு போல் ஆண்டவரே நான் மூழ்கி போயிடுவானோ அப்படின்ற பயம் நமக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆண்டவரை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரையே பார்த்து போகும்பொழுது நம்ம மூழ்கி போக மாட்டோம். அதுதான் அநேக வார்த்தைகள் நமக்கு பைபிளில் எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்போது நம்ம அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை நம்ம எக்ஸாம்பிளை நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் பொல்லாத ஜனங்களாகிய இந்த உலகத்தின் நமக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வரும்பொழுது நீங்கள் நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் நம்ம காரியங்களில். நீங்கள் கடைசி காலத்தில் என் நாமத்தை சொல்லி உங்ககிட்ட வருவாங்க, உங்களை ஏமாற்றும்படிக்கு நீங்கள் நம்பாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவார். அந்த காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கர்த்தர் என்று விசுவாசியுங்கள், அவரே அல்லாமல் வேறு ரட்சகர் நமக்கு இல்லை அப்படின்னு. அதனால் நாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்போ வந்து அவர் தான் நமக்கு பலி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் 9லேருந்து படிக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யணும் அப்படின்று
நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய ஆவியை, ஆத்மா, சரீரத்தை, சிந்தனையை, செயலை, கண்ணை, கைகளை, கால்களை, இருதயத்தை, எல்லாத்தையும் எல்லா அவயங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது வந்து பரிசுத்தமாக கர்த்தரை உபயோகிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து தீமையான காரியங்களில் நம்மளுடைய அவயங்கள் போய் செயல்படும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது, காலையிலும் இரவிலையும் நம்ம ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் காதுகளை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் வாயை ஒப்பு கொடுக்குறேன், என் பற்களை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்குறேன், நான் தவறான வழியில் போகக்கூடாது, என் கால்களை ஒப்பு கொடுக்குறேன், தீமையான காரியங்களை செய்யக்கூடாது, என் கால்களை ஒப்பு கொடுக்குறேன், கைகளை ஒப்பு கொடுக்குறேன், தீமையானதை பார்க்கக்கூடாது, என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன், தீமையானதை பேசக்கூடாது, என் வாயை நாவை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணோம். நம்ம சுவாசம் கூட தீமையானதை சுவாசிக்கக்கூடாதான், தீமையானதை கேட்கக்கூடாது. நம்ம சுவாசிக்கிற சுவாசம் வந்து பரிசுத்தமானதாக இருக்கணும். அதையும் நம்ம மூக்கை கூட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பரிசுத்தமானது சுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உண்மை நீதியானதை சுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாருங்கள், அநேகர் வந்து தீமையானது சுவாசிக்கிறதுனால வியாதி வருது. ஆனால் நம்ம வந்து கர்த்தருக்குள்ளாக எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நான் சொல்கிறது வந்து சிலருக்கு வந்து கேலி கிண்டலாக இருக்கலாம். மூக்கை ஒப்பு கொடுக்கணும், நம்ம காதை ஒப்பு கொடுக்கணும். உண்மைதான், நம்ம ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அதை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும்னா நம்மளுடைய சரீரத்தில் எந்த வியாதியும் அணுகாது. நம்மளுடைய இப்போ நம்மளுக்கு பலவீனங்கள் வருது, கை கால் வலி, முட்டி வலி எல்லாருக்கும் இப்போ இருக்குதா செய்யுது. சின்ன வயசுலேருந்தே 30-35 வயசுலேருந்தே பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் இது ஒபேசிட்டி வந்து அதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, ரொம்ப நடக்க மாட்டாங்க, நிறைய சாப்பிட்றதுனால அங்கேயே உக்காந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு நடத்துவார். நம்ம எப்படி சாப்பிட்ணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா உலகத்தில் தவறானதை சொல்லித்தராங்க. இப்போ உலகத்தில் பார்க்கும்பொழுது தவறான காரியங்களில் ஓப்பனாக சொல்லித்தராங்க, தவறு செய்கிறதுக்கு ஓப்பனாக சொல்லித்தராங்க, தவறை ஓப்பனாக செய்கிறாங்க. அதனால் நாம் வந்து தவறானதை பார்க்கக்கூடாது, தவறானது கேட்கக்கூடாது, தவறானது செய்யக்கூடாது, தவறானது சிந்திக்கக்கூடாது, நன்மையானது யோசிக்கணும், நன்மையானது கேட்கணும், நன்மையானதை பார்க்கணும், நன்மையானது செய்யணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே போல் பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. பாருங்கள், இது காலம் பொல்லாதது, இந்த நாட்கள் பொல்லாததானதால் ஆகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் வந்து அநேகர் வந்து என்ன நடக்குதோ உலகத்தில் நடந்துன்னு போட்டோம், முன்னாடி தெரியாமல் நடந்துச்சு, இப்போ தெரிஞ்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இல்லையா, எது தவறு எது பாவம்னு. முன்னாடி வேதத்தை குறித்து நம்ம அறிவு இல்லை நமக்கு. இப்போ வேதத்தை குறித்து ஒவ்வொரு வீடுகளில் தோறும் பிரசங்கம் கேட்கப்படுது, ஒவ்வொரு தெருக்களிலும் பிரசங்கம் கேட்கப்படுது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக இயேசு பேசி கொண்டே இருக்கிறாரு, ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் முன்னாடி போலவே மதியற்றவர்களாக இருக்கலாமா? கொஞ்சமாச்சும் உணர்வடையணும். பாருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நம்ம உணர்வில்லாத மேலே இருக்கிறோம் படிங்க. நம்ம உணர்வில்லாது இருக்கிறபடினால தான் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற காரியங்களெல்லாம் உணர்வில்லாத காரியங்களாக போகுது. உணர்வை கொண்டுட்டு தான் நம்ம செய்கிறோம். உணர்வு உள்ளவர்களாக இருந்தாக்கா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். நம்ம உணர்ந்து கொள்ளணும், உணர்ந்து செயல்படணும். அதனால் நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும், வாசிக்கணும், அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள், பிள்ளைகள் வந்து நம்ம வந்து இந்த வேதவசனத்தை குறித்து நம்ம ஏதாவது வேதவசனத்தை குறித்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். அப்படி பேசிக்கினா தான் நம்மளுக்கு வந்து அதனுடைய அர்த்தங்கள் புரியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும். ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது நம்ம பேசும்போது இந்த வார்த்தைகளை குறித்து பேசலாம். இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா, ப்ரேயர் பண்ணிங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, என் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அவங்க பண்ண மாட்டாங்கோ, ஆனாலும் நம்ம சொன்னோம் இல்லையா,
அதுக்காகவாச்சும் அவங்க நினைவு கூறுவாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு நிமிஷமாச்சும் அந்த அந்த சகோதரி என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க, ஆண்டவரே அந்த அவங்களுடைய காரியத்தை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு நீதி செய்யுங்க, ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும். அது வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அது கேட்கப்படும். அதே போல் பேதுரு 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், இந்த நாட்களில் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்தாங்க, ஏமாத்திடுறாங்க. சின்ன பிள்ளைங்களிருந்து பெரிய பாட்டி வரைக்கும் சரி ஏமாத்திடுறாங்க. அவங்க தெளிவோடு இருந்தால் தான். இப்போ பாருங்கள், எந்த விஷயத்தில் போனாலும், வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, கொள்ளை, அப்புறம் என்னது திருட்டு, இந்த காரியங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? தெளிவில்லாதது. தெளிவோடு இருக்கணும். நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யணுமா, ஒரு இடத்துக்கு போகிறோமா, தெளிவோடு இருக்கணும். இப்போ வந்து எங்கே போனாலும் ஃபோனு கையில் வச்சுக்கணும், அப்படியே பேசிக்கினே தான் போகிறாங்க. இது முன்னாடி யார் வராங்கன்னு பார்க்குறதுல, முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. வண்டியில் போகும்போது கூட இப்படி தான் வச்சுட்டு போவாங்க, இப்படியே ஓட்டின்னு போவாங்க. அப்படியே போய் அப்படியே வண்டி ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நிறைய வண்டி ஏறி போயிருக்குது, குளத்துக்குள்ளே, ஏரிக்குள்ளே, கடைங்களுக்குள்ளெல்லாம், இல்லைங்களா? அதனால் பேசுங்க, ஒரு இடத்துல நின்று பேசுங்க, இல்லை வீட்டில் இருந்த போது பேசுங்க. அதுனா வண்டி எடுத்துக்கணும் ஓட்டிக்கினே பேசின்னு போகிறது. இதனால் எவ்வளோ பேர், நீங்கள் வண்டி ஓட்டின்னு போகிறதுனால நீங்கள் மட்டும் போகிறதில்ல, வழியில் நடந்து வர எல்லாருமே, சின்னங்க பெரியவங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க, வயசான பாட்டி தாத்தா, அவங்க மேலே கொண்டு போய் ஏற்றிடுறீங்க. அதனால் தெளிவுள்ளவர்களாக இருங்க. அதனால் நாம் வந்து நம்ம காரியங்களில் வந்து நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நிதானத்தோடு செயல்படணும். மத்தேயு 25:29 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கு வந்து கர்த்தர் வந்து நம்ம வசனத்தை கேட்டு, ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படித்ததில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஆசீர்வாதம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிப்பார். நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும், தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டு விலகணும், உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் வந்து நம்ம வந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட வந்து தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா தான் அந்த கிருபை மேலே கிருபை ஊற்றப்படும். நமக்கு வந்து தேவனுடைய கிருபை இல்லைன்னா அந்த கிருபை நமக்கு வந்து சேராது. அந்த கிருபை இருந்தால் தான், இப்போ பாருங்கள், இன்டர்நெட் இருந்தால் தான் வைஃபை கனெக்ஷன் கொடுக்கும். வைஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ஷன் கொடுக்க முடியாங்க. அதே போல் வந்து இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வைஃபையில் கனெக்ட் கொடுக்க முடியும். ஆனால் நம்மக்கிட்டே வைஃபை இல்லை, இன்டர்நெட் இல்லை, நம்மள்கிட்ட மொபைல் இல்லை அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால் நம்மக்கிட்ட வந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாக்கா தேவனுடைய அன்பை நம்ம சார்ந்து கொள்ளணும், தேவனோடு கூட இணைந்து பயணம் செய்யணும், தேவனோடு கூட நாம் ஒன்றோடு ஒன்றை இணைந்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. அதே போல் எபிரியர் 4:4 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தாண்டையிலே சேரக்கடவும். இங்கே பாருங்கள், அக்சால் வந்து தைரியத்தோடு, அவள் திருமணமாகி போகும் பொழுது தைரியத்தோடு இறங்கி அப்பாவிடத்தில் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் அவங்க வந்து இறங்கி வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து நின்று கேட்குறோமே இப்போது இந்த காலத்தில், அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு, அப்படி இல்லை, போய் கழுதையின் மேலேருந்து இறங்கி அப்பாவுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டு, அப்பாவை வணங்கி அப்பாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு முன்பாக தன் கணவனிடத்தில் பர்மிஷனும் கேட்குறாங்க. அப்போது இந்த காலத்தில் மனைவிகள் கணவனிடத்தில் எந்த பர்மிஷனும் கேட்குறதில்ல, எந்த காரியத்துக்கும். எல்லாரும் பாருங்கள், இப்போ கணவர்மார்களுக்கு அநேகருக்கு ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகரு, அப்புறம் சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. அப்போ வந்து பிள்ளை, மனைவி, பெற்றோர் எல்லாரையும் அனாதை விட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒன்று, மனைவிமார்கள் ஞானமாக இருக்கிறதில்ல. அவங்க வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே அடித்து வச்சுக்குவாங்க, தேவையே இருக்காது. இது ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் தேவைப்படும் அந்த காரியம். அதை வேற ஒரு காரியத்தை வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்குவாங்க. அது 4 நாளைக்கு மட்டும் ஷோகேஷாக இருக்கும். அடுத்து கொண்டு போய் குடோனில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லா பொருளும் தேவையில்லாத பொருள்களெல்லாம் வாங்கி வாங்கி பாருங்கள், பரன் மேலே, ஸ்டேர் கேஸில், ஒரு ஸ்டோர் ரூமில் எங்கே பார்த்தாலும் அடுக்கி வச்சுருப்பாங்க, மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க தேவையில்லாத பொருளெல்லாம். அப்போது என்ன ஆகுது, கடன் ஜாஸ்தி ஆகுது. மீஷோ, அப்புறம் அந்த மாதிரி என்னென்னமோ பேர் அது எனக்கு தெரில, அதிலலாம் ஆர்டர் பண்ணி போட்டுருவாங்க. அமேசானு, மீஷோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலலாம் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா வீட்டுக்கு பார்சல் வரும். பார்சல் வந்து 500 கொடு, 1000 கொடு, 2000 கொடு, யார் புருஷனுடைய பேக்கில் தான் போகுது. அப்போது வந்து நமக்கு வந்து பாருங்கள், நிறைய லேடிஸ் வந்து டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு, கிச்சனுக்கு, பிள்ளைக்கு, எனக்கு, உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று, நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டிக்குன்னு எதாவது ஒன்று ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆர்டர் போட்டாக்கா அவங்களுக்கு, அவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறதுனால அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகுது. இவங்களுக்கு என்னமா ஆகுது, உன் புருஷனுடைய வாழ்க்கை தாம்மா போகுது, உன்னுடைய எதிர்காலம் தாம்மா போகுது. தயவுசெய்து சொல்கிறேன் சகோதரிகள், கேட்டுக்கோங்க. தேவையில்லாத பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு வீட்டில் வாங்கி நெரிச்சிக்காதீங்க. நீங்கள் தேவையில்லாத பொருளை வீட்டில் நெரிக்கிறதுனால உங்கள் புருஷன் வந்து வீட்டில் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பொருளுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் கடன்காரனாக ஆவார். அந்த கடனை வாங்கி வட்டி கொடுத்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸாக போகுது தெரியுங்களா? தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து உங்களுடைய தேவைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எது தேவையோ அது மட்டும், முக்கியமானதை மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் வாங்கி வீட்டை நிறைச்சி உங்கள் புருஷனை வெளியே அனுப்பிடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ ஹார்ட் அட்டாக்லலாம் சாகுறாங்க ஹஸ்பண்ட்ஸுங்க. அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க, சின்ன வயசு மனைவிகளை விட்டுட்டு, பெற்றோரை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் நாம் கொஞ்சம் லேடிஸை கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கணும். அது புத்தி உள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதனால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தாண்டிலே சேரக்கடவும். அப்போது அந்த தைரியத்தோடு தான் அக்ஸால் வந்து அப்பா கிட்ட போய் கேட்டாங்க. புருஷனுடைய பர்மிஷனோடு, அதை தான் சொல்ல வந்தேன் நான். புருஷனுடைய பர்மிஷனோடு அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போது அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசீர்வாதமான ஒரு வயல்வெளியை தராரு இல்லைங்களா? அதே போல் தான் நாமளும் வந்து எல்லா காரியத்துலேயும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். எல்லா காரியத்துலேயும் கர்த்தருக்கும் கணவனுக்கும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு, புருஷனுங்க நல்லவங்க தான், ஏன்னா என் மனைவி ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பில் வாங்கி கொடுத்துட்றாங்க. சில கணவர்கள், எல்லாரும் இல்லை, சில கணவர்கள் வாங்கி தந்துடுறாங்க. அப்போது அவங்க வாங்கி கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, மனைவிகளுக்கு வந்து இன்னும் ஆசை வந்துகிட்டே இருக்குது. என் புருஷன் கேட்டால் வாங்கி தருவார், என் புருஷன் கேட்டால் வாங்கி தருவார், என் புருஷன் வந்து எனக்கு இல்லை நோ சொல்லவே மாட்டார், நான் எது கேட்டாலும் நோன்னு சொல்கிற வார்த்தை வாயில், என் ஹஸ்பண்ட் வாயிலேருந்து நோ வரவே வராது, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. உண்மைதான், வாங்கி தருவாங்க. உங்களுக்கு மேலே அதிகமாக அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் விசுவாசமும் லவ் இருக்கிறதுனால வாங்கி தருவாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் புருஷன் மேலே அன்பு இருந்துச்சுன்னா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா, என் புருஷன் எது வாங்கி கொடுத்தாரோ அது வந்து எனக்கு போதும், என் புருஷனை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்கள் புருஷனும் சந்தோஷமாக இருக்கலாம். யாக்கோபு 4:2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பிற பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போனீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சித்திக்கவில்லை. பாருங்கள், இதில் பாருங்கள், நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம சண்டை போடுறோம், பொறாமைப்படுறோம், அப்புறம் இச்சிக்கின்றோம். அது வந்து நம்மளுக்கு வந்து கொலை செய்கிற அளவுக்கு சண்டை வருது, கொலை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து யுத்தமும் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா இது வந்து நம்ம செய்கிறது வந்து நியாயமான காரியமாக இருந்தால் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் கடவுளை நம்பி இருந்து, உங்கள் கணவரும் நீங்கள் குடும்பமாக கடவுளை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமான காரியங்கள் வரும். அப்போது வந்து உங்களை வந்து பாவத்திலிருந்து, நாசமோஸ்லேருந்து தப்பித்து கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. உங்களுக்கு இது நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆசைப்பட்டது தேவையான நேரத்துக்கு கிடைக்கும். அதுக்காக கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து கொலை, பகை, பொறாமை,
சண்டை, யுத்தம் இவைகளெல்லாம் கொண்டு வருமா. இதனால் நாம் வந்து கேட்டுக்கொள்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் தயவுசெய்து நம்ம பொறுமையாக இருப்போம், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வோம். அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோட கூட இந்த காரியங்களெல்லாம் பேசியிருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாக இந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரிடத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டு நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் தேவ ஞானத்தினாலும் கிருபையினாலும் என்னையும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியை ஆசீர்வதிக்கணும், அதில் வேலை செய்கிறவர்கள், இந்த நடத்துகிற சகோதரர் குடும்பம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும்னு நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். நீங்களும் எனக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையும் தகப்பனே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாகும், அநேகருக்கு கர்த்தாவே பிரயோஜனம் உள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரீயாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சமயோச்சிதத்திலோடு கர்த்தாவே நாங்கள் செயல்படத்தக்கதாக ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெண்கள் கர்த்தாவே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன போல கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வீட்டை கட்ட கர்த்தாவே கிருபை தருவீராக. நாங்கள் புத்தி இல்லாதவர்களாய் எங்கள் குடும்பத்தை வீட்டை எடுத்து போடாதபடிக்கு அப்பா எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாங்கள் புத்தி உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், கிருபை உள்ளவர்களாய், ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாய், சமயோசித புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பெண் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு ஆண்களும் கர்த்தாவே திறமை உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக தன் குடும்பத்தை ஆண்டவரே நடத்தக்கூடிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக குடும்பத்தை நடத்தட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி குடும்பமாக பிள்ளைகளாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவரே கை கொண்டு நடக்க என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஏற்ற காலத்தில் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே அப்பா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்கள் பரலோகத்தின் பிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறியாதிருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே ஆண்டவரே. அதுபோல தகப்பன் நீர் ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே அப்பா காக்கிற தேவன் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறேன். நாங்கள் உம்மிடத்தில் கர்த்தாவை வந்து மன்றாடும் பொழுது எங்களுக்கு கர்த்தாவே கதவுகளை திறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்மிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அப்படியாக நீ செய்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எல்லா துதியும் கனமையும் கேசித்திரும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.